திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மதிமுகவும் தங்களுக்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கித் தர வேண்டும் என கோரிக்கை விடுத்த நிலையில் தற்போது முஸ்லிம் லீக் கட்சிகளும் தங்களுக்கு அதிகப்படியான தொகுதிகளை ஒதுக்கித் தர வேண்டும் என போர்க்கொடி பிடிக்க ஆரம்பித்திருக்கின்றனர். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் திமுக கூட்டணிகள் தற்பொழுது 40 தொகுதிகள் தங்களுக்கு ஒதுக்கித் தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல் திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்களுக்கு இரட்டை இலக்க தொகுதிகளை ஒதுக்கித் தர வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறது. வைகோ பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் இதேபோன்ற கோரிக்கையை வைத்திருக்கிறது. தற்பொழுது முஸ்லிம் லீக் மதசார்பான கட்சிகளும் தங்களுக்கு கூடுதலாக தொகுதிகளை ஒதுக்கித் தர வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றன. கடந்த 2021 ஆண்டு சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் இந்திய முஸ்லிம் லீக் கட்சிகளுக்கு 3 தொகுதிகளும் மனிதநேய மக்கள் கட்சிகளுக்கு 2 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டன. அதே சமயம் முஸ்லிம் லீக் போட்டியிட்ட 3 தொகுதிகளிலும் தோல்வியை சந்தித்தது. மனிதநேய மக்கள் கட்சி மட்டும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது. இந்நிலையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் SDP மற்றும் தமிமுன் அன்சாரியின் மனிதநேய ஜனநாயக கட்சியாகவே திமுக கட்சியில் இணைய பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே கடந்த தேர்தலில் 2 முஸ்லிம் கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட 5 தொகுதிகளை இப்பொழுது 4 கட்சிகளுக்கும் பிரித்தளிக்க திமுக முடிவு செய்திருக்கிறது. அதன்படி முஸ்லிம் லீக் கட்சிகளுக்கு 2 தொகுதிகளும் மற்ற கட்சிகளுக்கு தலா 1 தொகுதியும் கிடைக்கும் என தெரிகிறது. இது பற்றி தகவல் தெரிந்த முஸ்லிம் லீக் கட்சியினர் கடுமையான அதிருப்தியில் ஆண்டு உள்ளனர். மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் அதன் தலைவர் ஜவஹர்லால் 5 தொகுதிகள் தங்களுக்கு வேண்டும் என கேட்டிருக்கிறார். முஸ்லிம் லீக் தரப்பில் தமிழகத்தில் முஸ்லிம்கள் 10% இருக்கிறார்கள். அதன்படி 24 தொகுதிகள் தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என கேட்டிருக்கிறது. மற்றும் முஸ்லிம் கட்சிகளுக்கு தங்களுக்கு 3 முதல் 5 தொகுதிகள் வரை ஒதுக்கி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் தனிப்பட்ட மெஜாரிட்டியுடன் திமுக வெற்றி பெற வேண்டும் என்பது மு.க. ஸ்டாலின் திட்டமாக இருக்கிறது. அதன் வகையில் 170 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என திமுக தரப்பில் முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே மீதமுள்ள தொகுதிகளை எதிர்க்கட்சிகளுக்கு பிரித்துக் கொடுக்கும் வகையில் முஸ்லிம்கள் கட்சிகளுக்கு கேட்கும் தொகுதிகளை ஒதுக்கி தருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே தொடர்பான தொகுதி பங்கீடுகள் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றன. இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் தமிழ்நாடு முழுவதும் திமுகவுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்கிறது. எனவே முஸ்லிம் கட்சிகளை ஒருபொழுதும் விட்டுக் கொடுக்க முடியாது என்பதில் திமுக உறுதியாக இருக்கிறது. ஆனால் அதே சமயம் அவர்கள் கேட்கும் தொகுதிகளை ஒதுக்கி தர முடியாத சூழ்நிலையிலும் இருக்கிறது. எனவே தொடர்பாக மு.க. ஸ்டாலின் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுபோன்ற அரசியல் செய்திகள் தெரிந்து கொள்ள அன்றாட ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பு. நன்றி, வணக்கம்.